அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் மாதத்தின் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வீடு தேடி குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் எனவும், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. கோல்ட்ரிப் இருமல் மருந்தை குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். விசாரணை முடிந்த பிறகு இருமல் மருந்து தொடர்பான விரிவான தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு. இந்தியாவில் காசோலை தொடர்பான பண பரிவர்த்தனை அக்டோபர் 4ஆம் தேதி முதல் புதிய முறையில் அமலுக்கு வரும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படும் காசோலைகள் உடனடியாக ஸ்கேன் செய்யப்படும். பரிசீலிக்கப்பட்ட காசோலை மூலம் பணம் 1 மணி நேரத்திற்குள் பயனாளியின் வங்கி கணக்கில் சேரும். காலை 11 மணி முதல் வங்கிகளுக்கு இடையேயான பண பரிவர்த்தனை ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும். டெபாசிட் செய்த காசோலைகளை வங்கிகள் மாலை 7 மணிக்குள் பரிசீலிக்க வேண்டும். வங்கிகள் அதை செய்யும் தவறும் பட்சத்தில் காசோலை தானாகவே அங்கீகரிக்கப்பட்டு பயனாளர்களுக்கு பணம் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் QR குறியீடு தகவல் பலகைகளை நிறுவ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இந்த பலகைகள் நெடுஞ்சாலை பயனர்களுக்கு தேவையான தகவல்கள் மற்றும் அவசர கால உதவி எண்களை வழங்கும். இந்த QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதன் மூலம் நெடுஞ்சாலையின் எண், நீளம், கட்டுமான அல்லது பராமரிப்பு காலங்கள், சுங்கச்சாவடி மேலாளர், திட்ட மேலாளர் மற்றும் 1033 அவசர கால உதவி எண் போன்ற தொடர் எண்கள் கிடைக்கும். அத்துடன் அருகில் உள்ள மருத்துவமனைகள், எரிவாயு நிலையங்கள், கழிப்பறைகள், காவல் நிலையங்கள் மற்றும் பிற வசதிகள் பற்றிய விவரங்களையும் இது அளிக்கும். சாலையோர வசதிகள், சுங்கச்சாவடிகள், ஓய்வு பகுதிகள் போன்ற இடங்களில் இந்த பலகைகள் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. ரிசர்வ் வங்கியின் புதிய வரைவு விதிகளின்படி வங்கியின் இயக்குநர்கள், புரமோட்டர்கள், முக்கிய மேலாண்மை அதிகாரிகள் மற்றும் வங்கியில் 5% பங்குகளை வைத்திருப்பவர்கள் ஆகியோர் தங்களது உறவினர்கள், அவர்களால் நடத்தப்படும் நிறுவனங்கள் அல்லது அறக்கட்டளைகளுக்கு தாங்கள் பணிபுரியும் வங்கியில் இருந்து கடன் வழங்கக்கூடாது. அப்படியே கடன் வழங்கப்பட்டாலும் அந்த கடன் தொடர்பான முடிவெடுக்கும் கூட்டங்கள், ஜாமீன் வழங்குதல், வாராக்கடன் தீர்வு போன்ற எந்த பணிகளிலும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகளை தடுக்க கடன் வழங்குவதற்கான உச்ச வரம்பையும் ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ளது. அதாவது 10 லட்ச ரூபாய் கோடிக்கு மேல் சொத்து வைத்துள்ள பெரிய வங்கிகள் அதிகபட்சமாக 50 கோடி வரை மட்டுமே கடன் வழங்க முடியும். 1 முதல் 10 லட்சம் கோடிக்கு கீழ் சொத்துக்களை வைத்துள்ள நடுத்தர வங்கிகள் 10 கோடி ரூபாய் மட்டுமே கடன் வழங்கலாம். 1 லட்சம் கோடிக்கு கீழ் சொத்துள்ள சிறிய வங்கிகள் 5 கோடி வரையிலும், கூட்டுறவு வங்கிகள் 1 கோடி வரையிலும் மட்டுமே கடன் வழங்க முடியும். இந்த விதிகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளன. ஆறாவது அறிவிப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள இந்திய இராணுவ கல்லூரியில் 2026ஆம் கல்வியாண்டு 8ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்வு சென்னையிலும் நடைபெறும். இதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு நேர்முக தேர்வும் நடத்தப்படும். இந்த நுழைவுத் தேர்வுக்கு வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி 3 மாதங்களுக்கு சென்னையில் சாலை வெட்டும் பணிக்கு மாநகராட்சி தடை விதித்துள்ளது. குடிநீர் வடிகால் வாரியம், மின்சார வாரியம் உள்ளிட்ட எந்த நிறுவனங்களும் சாலையில் பள்ளம் தோண்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவசரகால நடவடிக்கைக்காக சாலையில் பள்ளம் தோண்ட மாநகராட்சி அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும் எனவும், அனுமதியின்றி சாலையில் பள்ளம் தோண்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களின் தகவலை அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது.
மாணவர்களின் ஆசிரியர்கள் பதிவிடும் தகவலின்படியே மாவட்டங்களில் ஆசிரியர்கள் பதிவிடும் தகவலின்படியே மட்டுமே இனிவரும் நாட்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் உயர்கல்வி சேர்க்கையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே வகுப்பாசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களின் விவரங்களை எம்எஸ் தளத்தில் முழுமையாக பதிவு செய்வதை தலைமை ஆசிரியர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5வது அறிவிப்பு. மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கும் முறையை தொடங்குவதற்கான பணிகளை மத்திய அரசுடன் இணைந்து முடிவெடுத்து வருவதாக தமிழக மின்வாரிய தலைவரான ராதாகிருஷ்ணன் தகவல் வெளியிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் விரைவிலேயே ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்தப்பட உள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களில் வெளிவரும் தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 10வது அறிவிப்பு. தற்போது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இலவச கல்விக்கு மத்திய அரசு நிதி விடுவித்த நிலையில் இந்த கல்வியாண்டு மாணவ சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பு அக்டோபர் 6ஆம் தேதி வெளியாகி 17ஆம் தேதிக்குள் முடிவடைய உள்ளது. இந்த கல்வியாண்டில் தனியார் பள்ளியில் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் RTE மூலம் தேர்வு செய்யப்பட்ட பின் செலுத்திய பணம் 7 நாட்களுக்குள் திருப்பி அளிக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 11வது அறிவிப்பு. தாம்பரத்திலிருந்து காட்டாங்குளத்தூர், காட்டாங்குளத்திலிருந்து தாம்பரம் இடையே அக்டோபர் 6ஆம் தேதி சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்படுகிறது. ஆயுத பூஜை விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோரின் வசதிக்காக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. 12வது அறிவிப்பு. 1 கோடி செலவில் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க முன்னோடி திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. புரட்டாசி பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அக்டோபர் 6ஆம் தேதி காலை 10:10 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படும் இந்த சிறப்பு மெமு ரயிலானது திருக்கோவிலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு காலை 11:45 மணிக்கு சென்றடையும். அதேபோல மறு வழித்தடத்தில் திருவண்ணாமலையிலிருந்து பகல் 12:40 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது திருக்கோயிலூர் வழியாக பிற்பகல் 2:15 மணி அளவில் விழுப்புரம் வந்து அடையும். 14வது அறிவிப்பு. முதுநிலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுனர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையதளத்தில் ஹால் டிக்கெட் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் முதுநிலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுனர் தேர்வை எழுத சுமார் 2,36,530 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 15வது அறிவிப்பு. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் கேட் 2026 iitg.ac.in எனும் வலைத்தளத்தில் சென்று துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் தாமத கட்டணத்தை செலுத்தி அக்டோபர் 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். அதனுடன் பொறியியல் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் இந்த கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். தேர்வு முடிவுகளானது மார்ச் 19இல் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.